Hello everyone, welcome to my channel Form Identify. இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட், பிரின்சிபல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி இஸ் அன் அனலிட்டிக்கல் டெக்னிக்யூ. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட் டிட்டர்மைன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் இது வந்து வைடா நிறைய இதுக்கு யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ், structure elucidation, quantitative analysis, identification of unknown compounds. இப்போ வந்து determination of molecular mass அப்படின்னா மாலிகுலர் வெயிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன்னா ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்றது தான் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அன்னோன் காம்பவுண்ட்ஸ் இதுலயே இருக்கு. நமக்கு தெரியாத காம்பவுண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இது முக்கியமான பாயிண்ட், இந்த டெக்னிக்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே நமக்கு சார்ஜ்ட் பார்ட்டிகலா கன்வெர்ட் ஆயிடும். தட் மீன்ஸ் அயன்ஸா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட் ஆவாங்க அக்கார்டிங் டு எதுக்கேத்த மாதிரினா மாஸ் டு சார்ஜ் ரேஷியோ. ஓகேவா? இதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து செப்பரேட் ஆயிடுவாங்க. அப்புறமா தான் நமக்கு வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரமே ப்ரொடியூஸ் ஆவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரின்சிபலுக்கு போக போறோம். வெயிட் a second. ஓகே, இந்த பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகுறது இந்த அயனைசேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் அயன். முன்னாடி படிச்சோம்ல, ஸோ அதேதான். அயனைசேஷன் இருக்கும், செப்பரேஷன் ஆஃப் அயன்ஸ், இது ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் இதுல இருக்குமே. ஸோ அதுக்கப்புறமா அந்த மாஸ் டு சார்ஜ் ரேஷியோ ஏற்ற மாதிரி அது வந்து செப்பரேட் ஆகி அதுக்கப்புறம் மாஸ் ஸ்பெக்ட்ரம் வரும்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதே தான் இதுவும் பிரின்சிபல்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. அந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில வந்து நம்ம எக்ஸைட்டேஷனுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மெத்தட்ஸ். ஆனா இதுல வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சாம்பிள் இருக்குல்ல, அந்த சாம்பிள்ல வந்து ஹை எனர்ஜி எலக்ட்ரான் கொடுத்து அந்த பாம்பேட் பண்ணிருக்காங்க. அப்படி தாக்குதல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணதும் எலக்ட்ரான்ல இருக்க மாலிகுல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து அது ரிமூவ் பண்ணிடும். அப்போ வந்து அந்த நியூட்ரல் மாலிகுல், அது ஓகேவா, அது நியூட்ரல் மாலிகுல் வந்து உள்ளிருந்து அடிச்சதும் உள்ளிருந்து வருது இல்ல, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அயன்ஸா வெளியே வருது. ஸோ அதுதான் சொல்றாங்க மாஸ் ஸ்பெக்ட்ரா ஆர் ஆல்சோ கால்டு பாசிட்டிவ் அயன் ஸ்பெக்ட்ரா ஆர் லைன் ஸ்பெக்ட்ரான்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப லைன் ஸ்பெக்ட்ரானா என்னன்னா, மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல வந்து பீக் லைன்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும் வரும். ஸோ அதுதான் வந்து லைன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் அந்த பிரின்சிபல் வந்து இன்னும் இருக்கு. இதுல 2 ஸ்டெப் இருக்குன்னு சொன்னல, அயனைசேஷன் அண்ட் செப்பரேஷன். அதுதான் ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் இன் அப்டைனிங் மாஸ் ஸ்பெக்ட்ரா. ஃபர்ஸ்ட் அயனைசேஷனா நியூட்ரல் மாலிகூல்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம பாம்பேட் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் அயன்ஸ் வெளியே வருவாங்கன்னு சொன்னா, ஸோ அதனால இதுதான் சொல்றாங்க. ஓகே, எம் பிளஸ் இ மைனஸ் எம் எம் பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் அயன்ஸ். செப்பரேஷன் ஆஃப் அயன் பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே வருதா, நம்ம அதுக்கப்புறம் மாஸ் டு சார்ஜ் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். இது எப்படி செப்பரேட் பண்றாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா ரெண்டுமே, இதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதை வச்சு செப்பரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அயன்ஸ் எல்லாம் வந்ததும் டிடெக்ட் பண்ணி மாஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட டயக்ராம் இதுதான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட பார்ட்ஸ், சாம்பிள் இன்லெட், அயன் சோர்ஸ், ஆக்சிலரேட்டிங் பிளேட்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், கலெக்டர் ஸ்லிட், டிடெக்டர், ஆம்பிளிஃபயர் ஆர் ரெக்கார்டர். ஸோ இதுதான் வந்து ஓகேவா. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, சாம்பிள் வந்து வேப்பர் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? வேப்பர் ஃபார்ம்ல தான் நம்ம வந்து உள்ள அனுப்புவோம். அதுக்கப்புறமா வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே ஹை வேக்யூமா தான் இருக்கும். இந்த சாம்பிள் வந்து நம்ம வேப்பர் ஃபார்ம்ல அனுப்புவோம், ஆனா அது உள்ள வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல்லாவே ஹை வேக்யூமா தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் நமக்கு வந்து அந்த அயன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும் உள்ள. நெக்ஸ்ட் அயன் சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாம்பிள் மாலிகூல்ஸ் மேல வந்து ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறாங்க, பாம்பேட் பண்றாங்க, தாக்குறாங்க. ஓகேவா? அப்படி தாக்கும் போது என்ன ஆகுதுன்னா,
மாலிக்யூல்ல இருந்து அந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது. அதே கான்செப்ட் தான் நம்ம பிரின்சிபல்ல பார்த்த கான்செப்டே தான் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த கான்செப்டே தான் ரிப்பீட் ஆகும். அதே தான். ஓகேவா? மாலிகூல்ஸ்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வருவாங்க. அப்போ வந்து நமக்கு அது பாசிட்டிவ் சார்ஜா கிடைக்கும். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சிலரேட்டிங் பிளேட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாசிட்டிவ் அயன் வந்ததுல வெளியே, அதுல வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த அயன்ஸ்லாம் ஹை ஸ்பீடா வந்து ஸ்ட்ரெயிட் பாத்ல மூவ் ஆகுமா. ஓகேவா? அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒன்ஸ் நீங்க அத நான் சொல்லும்போது அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வாட்ச் பண்ணீங்கன்னா, ஓகே நீங்க அந்த கான்செப்ட் அப்படியே புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்சிலரேட்டிங் பிளேட்ல நான் சொன்னல, இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் கூட வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது அயன்ஸ் வந்து ஹை ஸ்பீடா ஸ்ட்ரெயிட் பாத்தா மூவ் ஆகும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ஃபாஸ்டா மூவ் ஆகுதுல அந்த மேக்னெட்டிக் அது உள்ள போயிடும். ஓகேவா? அப்போ வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் காரணமா என்ன ஆகும்னா, அந்த கர்வ் பாத்லயே வந்து டிராவல் ஆகும்னு சொல்றாங்க. இந்த கர்வ் என்ன ஆகும்னா, அந்த கர்வ் தான் மாஸ் டு சார்ஜ் ரேஷியோவே வந்து நம்ம டிபெண்ட் பண்ணும்னு சொல்றாங்க. இப்ப லோ மாஸ் அயன்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதிகமான கர்வா இருக்குமா. மாஸ் அயனா இருந்துச்சுன்னா அது வந்து கம்மியான கர்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மாஸ் அயனை வந்து செப்பரேட் பண்ணி விடுறது. இதோட கான்செப்ட் இதுதானே. சோ இதுதான் முக்கியமா பண்ணுது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட் வந்து அந்த M/Z அதான் மாஸ் டு சார்ஜ் இருக்கு பாத்தியா, அந்த அந்த அங்க கொடுத்த அயன்ஸ் மட்டும் அதுவே வந்து ஸ்லிட் வழியா வந்துரும். சோ அதனால நமக்கு வந்து மீதி அயன்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகாது. மாஸ் டு சார்ஜ் வேல்யூ அயன்ஸ் மட்டும் தான் ஸ்லிட் வழியா பாஸ் ஆகும். மீதி அயன்ஸ் வந்து பாஸ் ஆக மாட்டாங்க. சோ இதுதான் வந்து சொல்றாங்க கலெக்டர் ஸ்லிட்ல. நெக்ஸ்ட் டிடெக்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த அயன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணி டிடெக்ட் பண்ணிடும். தென் வந்து எலக்ட்ரிக் சிக்னல் வந்து ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்னல் எல்லாமே வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்புறமா வந்து நம்ம கிராஃப் வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரம்ல கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இதை ரீட் பண்ணீங்கனாலும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கினாலும் செம்மையா எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். 80 செகண்ட். ஓகே. அப்ளிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன், டிடெக்ஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ், குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ், ட்ரக் மெட்டாபாலிசம் ஸ்டடிஸ், கிளினிக்கல் டாக்ஸிகாலஜிக்கல் அண்ட் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன்ல என்னன்னா, இப்ப அந்த நைட்ரோஜன் ரூல் இருக்குல்ல, அதுல வந்து மாலிகூல்ஸோட நைட்ரோஜன் ஆட்டம் வந்து இருக்கா இல்லையான்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பண்றோம். பீக் மேட்சிங்னா என்ன அப்படின்னா, ஸ்பெக்ட்ரம்ல வந்து பீக்க வந்து நவுன் காம்பவுண்ட் பீக்கோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸ்பெக்ட்ரம்ல வர பீக்ஸை நவுன் காம்பவுண்ட் பீக்ஸோட கம்பேர் பண்றது தான் பீக் மேட்சிங் சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மாலிகுல் ஒன்று இருக்குல்ல, அது பிரேக் ஆகி அதுல இருந்து நமக்கு வந்து ஃப்ராக்மெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து வரும். அப்படி வரதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கெஸ் பண்றது தான் வந்து இந்த ஃப்ராக்மெண்டேஷன் பேட்டர்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐசோடோப் அபண்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஐசோடோப் பெர்சன்டேஜ் வந்து வச்சு நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்றது தான் ஐசோடோப்ஸ் எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன் யூசிங் நைட்ரோஜன் ரூல், பீக் மேட்சிங் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்டேஷன் பேட்டர்ன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ். ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் கேன் பி டன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். டிடெக்ஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ்னா என்னன்னா, இப்போ சாம்பிள்ல வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? இப்போ ஸ்பெக்ட்ரம்ல வந்து எப்படி சொல்லணும்னா, ஸ்பெக்ட்ரம்ல வந்து எக்ஸ்ட்ரா பீக்ஸ் இருந்துச்சுன்னா அதுல வந்து இம்பியூரிட்டிஸ் தாராளமா இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் பண்ற மாஸோட டிஃப்ரெண்டாவும் அதிகமாவும் ஏதாவது வந்தாலும் அப்பயும் நமக்கு வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் பேட்டர்னை பார்த்தா கூட நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அதுதான் வந்து டிடெக்ஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ். இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் கேன் பி டிடெக்டட் பை த அடிஷனல் பீக்ஸ் இருந்தாலும் சரி, அப்புறமா வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் மாஸ் பீக்ஸ், தென் compound itself and from the fragmentation process. இது மூணு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ்னா என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து காம்பவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்றதுதான் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். இப்போ வந்து ஸ்பெக்ட்ரம்ல வந்து பீக் இன்டென்சிட்டி வரல, அதுல வந்து ஃப்ராக்மெண்ட் வந்து
ஃப்ராக்மெண்ட் அளவுக்கு இது வந்து ப்ரொபோர்ஷனா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம சாம்பிள் காம்பவுண்ட் குவான்டிட்டி எஸ்டிமேட் வந்து பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரக் இருக்குன்னா, அத வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஒரு சாம்பிள்ல வந்து காம்பவுண்ட் குவான்டிட்டி எஸ்டிமேட்டே பண்ணலாம். இத வச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். The intensity of peak correspond to the proportion of fragment by comparing with standard drug. The quantity of the sample can be estimated. So இதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ட்ரக் மெட்டபாலிசம் ஸ்டடிஸ். ட்ரக் மெட்டபாலிசம் ஸ்டடிஸ்னா என்னன்னா, ஒரு ட்ரக் வந்து நம்ம பாடியில எப்படி வந்து மெட்டபாலிசம் ஆகுது, லைக் மெட்டபாலிசம்னா என்ன, ஆம், மாற்றம். ஓகேவா? ஸோ எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம வந்து ஸ்டடி பண்றதுதான் ட்ரக் மெட்டபாலிசம் ஸ்டடிஸ். ஸோ இதுல வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஆம், ஒரு பியூரான ஒரு ட்ரக்கோட ஸ்பெக்ட்ரம் வந்து இதுல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்டபாலிக் ஸ்பெக்ட்ரம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டுமே கம்பேர் பண்ணி ட்ரக் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது சொல்லிட்டு நம்ம இதுலயே வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. அதுதான் by recording the mass spectrum of metabolite and that of pure drug, the metabolism of the drug can be known. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளினிக்கல் டாக்ஸிகாலஜிக்கல் அண்ட் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன். இப்படின்னா என்னன்னா, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான டெக்னிக் யூஸ் இது. ஓகேவா? இது வந்து மைனூட் குவான்டிட்டியா இருக்கிற அந்த ட்ரக்கா இருந்தாலும் இது வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ இதுல வந்து நிறைய வந்து யூஸ் ஆகும். எதுனா கிளினிக்கல் டெஸ்டிங், டாக்ஸிகாலஜி, ஃபாரன்சிக் சயின்ஸ், இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் இதெல்லாமே வந்து யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து இது பயனாகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெரி மைன்யூட் குவான்டிட்டிஸ் ஆஃப் த ட்ரக் கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் அவுட் மாஸ் அண்ட் ஹென்ஸ் த சப்ஸ்டன்ஸ் கேன் பி ஐடென்டிஃபை ஃப்ரம் த மாஸ் ஸ்பெக்ட்ரல் பேட்டர்ன். ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தோம், பிரின்சிபல் பார்த்தோம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்துருக்கோம் அண்ட் அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தாலோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலும், ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லணும்னாலும் தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த கான்செப்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.